இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, இருக்கும் இடத்தில் பிரகாசிப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது எல்லாம் மின்வெட்டு ஏற்பட்டால் நாம் இருளில் மூழ்கி விடாதபடி உடனே வெளிச்சம் தருவதற்கு UPS என்று ஒன்றை பொருத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மின்சாரம் தடைபட்டால் உடனடியாக வெளிச்சம் தருவதற்கு ஒரு தீப்பெட்டியும் மெழுகுவர்த்தியும் அல்லது ஒரு டார்ச் லைட்டும் அல்லது திரியில் எரிகிற லாந்தர் லைட்டும் வீடுகளில் வைத்திருப்போம். சாதாரண நேரங்களில் எல்லாம் அவற்றை பெரிதாக நினைக்க மாட்டோம். ஆனால் மின்வெட்டு ஏற்பட்ட உடனே வீடே இருளில் மூழ்கியவுடன் மேற்கண்ட பொருட்களை தேடி எடுத்து பயன்படுத்தும் போது அந்த வெளிச்சம் தான் நமக்கு சூரிய வெளிச்சம் போல இருக்கும். இருள் சூழும் போது அந்த பொருள்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டு நமக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்கும். உண்மையில் இது ஒரு தியாகமான காரியம்தான். அதே பொருள்கள் நாம் அவசரத்துக்கு எடுத்து பயன்படுத்தும் போது வெளிச்சம் கொடுக்காவிட்டால் நமக்கு மிகுந்த கோபம் வருவதுடன் அவற்றை தூக்கியே வீசி விடுவோம். நம்முடைய மனித வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். நாம் இருள் சூழ்ந்திருக்கிற இடங்களில் எல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், இருளில் வாழும் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை மனம் திரும்ப வைத்து அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிற முக்கியமான ஒரு வேலையாக அது இருக்க வேண்டும். அந்த வேலையை ஒழுங்காக செய்தால் நாமும் வெளிச்சம் கொடுப்போம். நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும். நாம் அப்படி வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் ஸ்நானகன் என்கிற மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருந்த வனாந்தரமான இடத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரம் பரிசுத்தவான்கள் இருந்த போதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து மாத்திரம் இப்படி அருமையான ஒரு சாட்சியை சொல்லுகிறார். யோவான் ஒரு தீர்க்க தரிசனமும் உரைக்கவில்லை, ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஒரு புத்தகமும் எழுதவில்லை. சாதாரண மனிதனாக வனாந்தரத்திலே வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் பூசித்துக் கொண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் செய்த சாதனை என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு மனம் திரும்புவதையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகன் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தார். அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. அந்த வேலையை வனாந்தரத்திலே இருந்து கொண்டே உண்மையும் முத்தமுமாக யோவான் செய்தார். அதனால்தான் தான் இருந்த இடத்திலே ஒரு மனிதனாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல அவர் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால்தான் ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொல்லும் போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை என்று சொல்லி அவரது வாழ்க்கையையும் ஊழியத்தையும் ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். இன்றைக்கு யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற இடங்களிலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு யோவானை போல நாமும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் நம்மை வைத்து நிறைவேற்ற நினைக்கிற நோக்கங்களை வெற்றிகரமாக நாம் முடித்து காட்ட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒளி வீசும். நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களின் வாழ்க்கையும் பிரகாசிக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை உருப்படியாக வாழ வேண்டும் என்றால் நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிக்க முடியும். ஆண்டவரிடமிருந்து நற்சாட்சியை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுத்து நம்மையும் இந்த தேசத்திலே பிரகாசிக்கிற விளக்காக மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே சாதாரணமான மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களை பிரகாசமான வெளிச்சம் வீசுகிற மனிதர்களாக மாற்ற உம்மால் கூடும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நானகனை போல சத்தியத்தை மற்றவரிடத்திலே சொல்ல வேண்டும். அப்பா, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுங்கிற சத்தியத்தை நாங்கள் சொல்லி இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பா, நாங்களும் யோவான் ஸ்நானகனை போலவே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அதற்கேற்ற தாளந்துகளை எல்லாம் நீங்க எங்கிட்ட கொடுத்திருக்கிறீங்க. அவற்றை நாங்கள் மூடி வைக்காமல்
எங்களை சுற்றிலும் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்கள் எல்லோருக்கும் சத்தியத்தை சொல்லி அவர்களையும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற மாபெரும் பொறுப்பை நாங்கள் உண்மையாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளில் இருந்து நல்ல சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனில் தாமே உதவி செய்வீராக. நாங்களும் யோவான் ஸ்நானகனை போல நாங்கள் இருக்கிற இடத்திலேயே எரிஞ்சு பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.